அந்த காட்டின் நடுவில் 2 காளைகளும் ஒன்றாக நின்றன. அவர்களை பார்த்த அந்த மனிதர்கள் ஒரு நிமிடம் பயத்தில் அசையாமல் நின்றார்கள். திடீரென்று அந்த வீரக்காளை ஒரு பெரிய சத்தத்துடன் முன்பாய்ந்தது. அதோடு சேர்ந்து அந்த பிரவுன் காளையும் அதே வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. 2 காளைகளும் ஒரே நேரத்தில் அந்த மனிதர்களை நோக்கி பாய்ந்தன. பயந்த அவர்கள் காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் முருகன் மெதுவாக எழுந்து நின்றான். அவன் கண்களில் கோபம். இது எல்லாம் நீங்க செய்ததுக்கான தண்டனை என்று அவன் கத்தினான். ஒரு மனிதன் தப்பிக்க முயன்றான். ஆனால் அந்த பிரவுன் காளை அவனை வழியிலேயே தடுத்து நிறுத்தியது. மற்றொருவன் ஓட முயன்றான். வீரக்காளை அவனை துரத்தி கீழே தள்ளியது. காட்டுக்குள் முழுவதும் குழப்பம், தூசி, கத்தும் சத்தம். இறுதியில் அந்த மனிதர்கள் எல்லாம் பயந்து தரையில் விழுந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு விஷயம் நடந்தது. அந்த பிரவுன் காளையின் ஓனர் மெதுவாக எழுந்து கையில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்தான். அவன் நேராக முருகனை நோக்கி நடந்தான். முருகன் அதை கவனிக்கவில்லை. இப்போ என்ன நடக்கும்? முருகனை காப்பாற்ற யார் வரும்? அடுத்து என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.